காமாட்சி அருட்பாவை பாடல் 14. தோழி கேட்கிறாள், நாங்களெல்லாம் உய்வதற்கு என்ன வழி? நலம் பெற என்ன வழி? மோட்சமடைய என்ன வழி? பெரிய காரியம் ஏதும் செய்ததாக தெரியவில்லையே அப்படின்னு கேட்குறா. இப்போ அவள் பதில் சொல்கிறா, ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்வது போல இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய மக்களாகிய நாம் எல்லாம் செய்த உயர்ந்த செயல் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு தான் இருக்கும். அதோட அந்த குரங்குக்கு எப்படி ஒரு நிலையில் மனம் இருக்காது, இப்படி ஓடும் அப்படி ஓடும், பார்க்கிற செயல்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிற மாதிரி நாம் பிறந்திருக்கிறோம். அது எப்படி பார்க்கிற பொருட்களின் மீதெல்லாம் ஆசைப்படுமோ அப்படி எங்கெங்கெல்லாமோ அலைந்து கிடந்து இறுதியில் இறந்தும் போய்கொண்டிருக்கிறோம். பிறகு மறுபடியும் பிறக்கிறோம். இதனால் ஒரு பயனும் கிடையாது. நாமெல்லாம் பெருமை கொண்டு நலம் பெற்று முக்தி அடைவதற்கான வழியை சொல்லுகிறேன் கேளுங்கள். அடியார்களோடு சேர்ந்து சத்சங்கத்திலே இருந்து அன்னை காமாட்சியுடைய பெருமைகளை பாடி இரு கரங்கள் குவித்து அவளது நாமங்களை சொல்லி உயர்ந்த அவளது திருவடிகளிலே மலர்கள் தூவி அர்ச்சித்து சரணடைந்தால் அவள் மேலான மோட்சத்தை நமக்கு அளிக்க தயாராக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அம்பிகையை தரிசனம் செய்து அவள் புகழ் பாடுவதற்கு இந்த மார்கழி மாதத்திலே நம்மை எல்லாம் அழைக்கிறார். பெருங்காரியம் போல் பிறந்தீர் உலகில் அருங்காரியம் நீர் புரிந்தது என் சொல்வீர். குரங்காய் பிறந்தீர் கிடந்தீர் தவழ்ந்தீர் பெருங்கோன் நடந்தீர் தளர்ந்து பிணமானீர். ஒருங்கே வருவீர் நீர் உய்யும் வகை கேளீர். சிறங்கை குவித்து அம்மை சீர்பாடி தாளை நெருங்கி மலர்தூவி நித்தநிலை நாடி இருங்கோள் அருள் வருமே தானேலோ ரெம்பாவாய்.